வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆள் மாறாட்ட வழக்கில் அமைச்சருக்கு இரண்டாவது முறை வழங்கப்பட்ட சம்மன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழக போலீசாருக்கு சட்டசபை செயலாளர் கடிதம். மேல்நிலை வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லை. கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் பெற்றோர் திடீர் போராட்டம். கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் மீது பொய் வழக்கு. தமிழக அரசை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்த கல்லூரி மாணவ மாணவிகள் ஆளுநரிடம் மனு. இனி விரிவான செய்திகள். ஆள்மாறாட்ட வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் கல்யாணசுந்தரத்திற்கு இரண்டாவது முறையாக தமிழக போலீசார் அனுப்பிய சம்மனை கொடுக்க முடியவில்லை என்று சட்டசபை செயலாளர் விளக்க கடிதம் அனுப்பியுள்ளார். திண்டிவனம் தாகூர் மெட்ரிக் பள்ளியில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தனித்தேர்வில் அமைச்சர் கல்யாணசுந்தரத்தின் தேர்வினை எழுதி ஆள்மாறாட்டம் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் இதனை அமைச்சர் கல்யாணசுந்தரம் திட்டவட்டமாக மறுத்தார். ஆனால் மாநிலத்தின் கல்வி அமைச்சராக பதவி வகிப்பவர் தனித்தேர்வின் போது ஆள்மாறாட்டம் செய்திருப்பது குறித்து உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு துணைநிலை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்வில் ஆள்மாறாட்டம் உட்பட 8 பிரிவுகளில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான தகவலை புதுவை அரசுக்கும் ஆளுநருக்கும் தெரிவித்தனர். இந்நிலையில் முன்ஜாமீன் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் கல்யாணசுந்தரம் மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து அவரை கைது செய்ய இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே அமைச்சர் கல்யாணசுந்தரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி விழுப்புரம் போலீசார் இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பினர். இந்த சம்மனை அமைச்சர் கல்யாணசுந்தரத்திடம் கொடுக்க முடியவில்லை என்று சட்டசபை செயலர் விளக்கம் அளித்துள்ளார். இதனை அடுத்து விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றம் மூலம் சம்மன் அனுப்பி வைக்க உள்ளனர். வில்லியனூர் அருகே கடந்த 5 மாதங்களாக ஆங்கில ஆசிரியர் இல்லாத நிலையை கண்டித்து அரசு பள்ளி மாணவர்கள் தங்கள் வகுப்பினை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த கல்வி ஆண்டிற்கான வகுப்புகள் துவங்கிய போதிலும் +1, +2 வகுப்புகளுக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று ஆங்கில ஆசிரியரை நியமிக்க வலியுறுத்தி +1, +2 வகுப்பு மாணவ மாணவிகள் தங்கள் வகுப்புகளை புறக்கணித்து கூடப்பாக்கம் மந்தைவெளி திடல் அருகே மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பெற்றோரும் திரண்டதால் தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை மாணவர்கள் ஏற்க மறுத்த நிலையில் அங்கு வந்த கல்வித்துறையின் தொடக்க கல்வி துணை இயக்குநர் ரகுபாலன் மற்றும் அதிகாரிகளிடம் ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று கார்த்திகேயன் வலியுறுத்தினார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கல்வித்துறை தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். அமைச்சர் கல்யாணசுந்தரம் மீது தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதை கண்டித்து பாலிடெக்னிக் மாணவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டதுடன் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர். தேர்வில் ஆள்மாறாட்டம் தொடர்பாக புதுவை கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் மீது வழக்கு பதிவு செய்த தமிழக அரசை கண்டித்தும் அமைச்சர் கல்யாணசுந்தரம் பதவி விலகக்கூடாது என்று வலியுறுத்தியும் மோதிலால் நேரு பாலிடெக்னிக், தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் செவ்வாய்க்கிழமையன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். இதற்கிடையே கல்வி அமைச்சர் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி காலாப்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆளுநர் மாளிகை முன்பாக திரண்டனர். அவர்களுடன் தாகூர் கலைக்கல்லூரி, மதகடிப்பட்டு காமராஜர் கல்லூரி, வில்லியனூர் கஸ்தூரிபாய் கல்லூரி மாணவிகளும் தங்கள் வகுப்பினை புறக்கணித்து ஆளுநர் மாளிகை அருகே வந்தனர். இதன் பின்னர் மாணவ மாணவிகள் ஆளுநர் இக்பால் சிங்கின் செயலரை சந்தித்து மனு அளித்துவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை அரும்பார்த்தபுரம் அரசு பள்ளியில் நடைபெற்ற கற்பித்தல் கற்றல் துணை கருவிகள் கண்காட்சியை மாணவ மாணவிகள் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவை அரசு பள்ளி கல்வி இயக்கக முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் அனைவருக்கும் கல்வி இயக்ககம் சார்பில் கற்பித்தல் கற்றல் துணை கருவிகள் கண்காட்சி அரும்பார்த்தபுரம் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பெருமாள் வரவேற்புரையாற்ற உருவையாறு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பூபாலன் வாழ்த்துரை வழங்கினார்.
முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன் சிறப்புரையாற்ற 41 பள்ளிகளின் சார்பில் 225 கற்றல் துணை கருவிகள் கண்காட்சியாக வைக்கப்பட்டிருந்தன. இதனை பல்வேறு பள்ளிகளின் மாணவ மாணவிகள் கண்டு பயன்பெற்றனர். புதுவை பாப்ஸ்கோ நிறுவனத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாப்ஸ்கோ நிறுவனத்தில் கடந்த 2008, 2009 ஆண்டுகளில் தினக்கூலி ஊழியர்களாக 64 ஊழியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் முதல்வர், ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் மற்றும் ஆட்சியர் தரப்பில் வேலைக்கு உத்தரவாதம் வழங்கப்படும் என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனை நம்பியிருந்த ஊழியர்களுக்கு இதுநாள் வரை வேலை வழங்கப்படவில்லை என்பதால் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமையன்று பாப்ஸ்கோ மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் துறை அலுவலகத்தில் உணவு நாள் விழா, ஊட்டச்சத்து சத்துணவு செயல்முறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்த ஊழியர்கள். வருகிற 20ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பில் போலீசார். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன்னு சொல்றாங்க. என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க. நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட், ரெடியார் பாளையம், ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட், ரெடியார் பாளையம், புதுச்சேரி. Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ்
சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கெட் ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ராம் தங்க நகை மாளிகையில 4 கிராம் தங்க நகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்க நகை வாங்கினா 280 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்க நகை மாளிகையில் 16 கிராம் தங்க நகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்க நகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்க நகை மாளிகையில் 32 கிராம் தங்க நகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்க நகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்க நகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்க நகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. ஸ்மார்ட் கார்டு முறையில் ரேஷன் பொருட்கள் பெறுவதற்கு கட்டுப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வீடற்ற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் தொழில்நுட்ப பெருந்தொழில் குழும தனியார் நிறுவனங்களுக்கு துணை போகும் ஸ்மார்ட் கார்டு முறையை ரேஷன் பொருட்கள் பெறுவதற்கு கட்டாயப்படுத்துவதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வீடற்ற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் குடிமைப் பொருள் வழங்கல் துறை முன்பாக செவ்வாய்க்கிழமை அன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்பாளர் மோத்திலால் தலைமை தாங்க மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில அமைப்பாளர் சங்கரன், துணைத் தலைவர் செல்வம், துணை அமைப்பாளர் சக்திவேல், பொதுச் செயலாளர் அக்பர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கலந்து கொண்ட வீடற்ற மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினர் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். புதுவை அருகே உள்ள பொறையூரில் நடைபெற்ற நாட்டுப்புற கலை தெருக்கூத்து நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நாட்டுப்புற கலை தெருக்கூத்து பயிலரங்கம் பொறையூர் ஹரிஹரபுத்திர ஐயனார் கோவில் வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இளங்கோ வரவேற்புரையாற்ற பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பரிமளம் தலைமை தாங்கினார். மைய இயக்குநர் ஷைமா வாழ்த்துரை வழங்க அதனைத் தொடர்ந்து முதல் அமர்வாக நாட்டுப்புற கலைகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் இரண்டாம் அமர்வாக தெருக்கூத்து அறிமுக பயிற்சியும் மூன்றாம் அமர்வாக தெருக்கூத்தும் நடத்தப்பட்டது. இதற்கான பயிலரங்கை கோனேரி ராமசாமி ஒருங்கிணைக்க இதனை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய தமிழ்துறை ஏற்பாடு செய்திருந்தது. புதுவை வேளாண் அலுவலகத்தில் நடைபெற்ற உணவு நாள் விழாவில் சத்துணவு கண்காட்சியை பலர் கண்டு உற்சாகமடைந்தனர். ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தில் உணவு மற்றும் விவசாய கழகம் தோற்றுவிக்கப்பட்ட தினம் உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் போதுமான மற்றும் தரமான உணவு கிடைக்க வழிவகை செய்வதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கழகம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் உலக உணவு விழாவினை கொண்டாடி வருகிறது. புதுவையில் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத் துறையின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து வாரியம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் தட்டாஞ்சாவடி வேளாண் அலுவலகத்தில் உலக உணவு நாள் விழா கொண்டாடப்பட்டது. சத்துணவு அதிகாரி திருநாவுக்கரசு வரவேற்புரையாற்ற விவசாயத்துறை துணை இயக்குநர் ரவி பிரகாசம் நோக்க உரையாற்றினார். மகளிர் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் மோகன்தாஸ் தலைமை தாங்க விவசாயத்துறை இயக்குநர் சத்யசீலன் விழாவினை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் வைக்கப்பட்டிருந்த சத்துணவு கண்காட்சியை பலர் பார்வையிட்டதுடன் அதற்கு பரிசும் வழங்கப்பட்டது. புதுவை இந்திராநகர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகிற 20ஆம் தேதி நடைபெறவிருப்பதால் தீவிர பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவையில் நடந்து முடிந்த இந்திராநகர் இடைத்தேர்தலின் போது 83.47% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வருகிற 17ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தமிழகத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் காரணமாக 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பெலாட்டியன் பெர்டின் தெரிவித்துள்ளார். இதனால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு அன்றைய தினம் சாராயம் மற்றும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கலால்துறை எச்சரித்துள்ளது. வருகிற 20ஆம் தேதி காலை 8 மணிக்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் 2 மணி நேரத்திற்குள் தெரிந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கல்வித்துறைக்கு தகுதி வாய்ந்த அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் கல்வி அமைச்சரும் திமுக துணை அமைப்பாளருமான SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவையின் புதிய அமைச்சரவை பதவியேற்ற நாளில் இருந்தே கல்வித்துறை தகுதியானவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பது மக்களின் கருத்தாக உள்ளது எனவும் இதற்கு தகுந்தாற்போல் அடுத்தடுத்து ஏற்பட்ட குழப்பங்களும் பல்வேறு பிரச்சினைகளும் பொதுமக்களின் கருத்து நியாயமானது என்ற அளவில் உள்ளதென்று குறிப்பிட்டுள்ளார். மாணவ மாணவிகளுக்காக நடத்தப்படும் சென்டாக் கலந்தாய்வை இன்னமும் புதுவையில் நடத்த தெரியவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள SP சிவக்குமார் புதுவையில் கல்வித்துறைக்கு தகுதியான அமைச்சரை நியமிக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் கல்வித்துறையின் பொறுப்பை முதல்வர் கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்னங்க எல்லாரும் செப்டம்பர் 29 சொல்றாங்க, ரெயின்போக்கு போன சொல்றாங்க, என்னன்னு ரொம்ப குழப்பமா இருக்கா? நானே சொல்றேங்க,
நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் ஓவியா சூப்பர் மார்க்கெட் பக்கத்திலேயே புதுசா திறந்திருக்காங்க உங்களுக்காக நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ். ரே-பேன், ஃபாஸ்ட் ட்ராக், வோக், கில்லர் லுக் போன்ற பிராண்டட் ஐட்டங்களும் மற்றும் பல வண்ணங்களில் கான்டாக்ட் லென்ஸுகளும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லங்க, திறப்பு விழாவை முன்னிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 20% 10 முதல் 30% வரை சிறப்பு தள்ளுபடி 15 நாட்களுக்கு மட்டும். ஸ்பெஷலா உங்களுக்காகவே ஃப்ரீ ஐ டெஸ்டிங் பண்றாங்க, கூடவே லென்ஸ் கலரிங்கும் பண்றாங்க. எங்கேயும் கிடைக்காத இம்போர்ட்டட் ஃப்ரேம்ஸ் நம்ம ரெயின்போ ஆப்டிக்ஸ்ல மட்டும் கிடைக்குதுன்னா பாருங்களேன். ரெயின்போ ஆப்டிக்ஸ் நம்பர் 77 வில்லியனூர் மெயின் ரோட் ரெடியார் பாளையம் புதுச்சேரி. Rebirth LED TV. Rabia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் கனவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையை உத்தரவாதப்படுத்த வலியுறுத்தி புதுவையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கம் அமைக்கும் உரிமை உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி டில்லி அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். AITUC பொதுச் செயலாளர் அபிஷேகம் தலைமை தாங்க CITU மாவட்ட செயலாளர் முருகன் முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு சங்க தலைவர்கள் கண்டன உரையாற்றினர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 89 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 13 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆள் மாறாட்ட வழக்கில் அமைச்சருக்கு இரண்டாவது முறை வழங்கப்பட்ட சம்மன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழக போலீசாருக்கு சட்டசபை செயலாளர் கடிதம். மேல்நிலை வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லை. கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுடன் பெற்றோர் திடீர் போராட்டம். கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் மீது பொய் வழக்கு. தமிழக அரசை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்த கல்லூரி மாணவ மாணவிகள் ஆளுநரிடம் மனு. இத்துடன்